என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அவ வந்து நீ வந்து சர்ச்சில பேச வேண்டியத வெளிய பேசிட்ட அப்படின்னா. இப்போ நான் வெளிய வந்து அவளுடைய கான்செப்ட் என்னன்னா, நான் வெளிய வந்து எப்படி பேசியிருக்கிறேன்னா, இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட வாங்க. அவர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. உங்கள பெருக பண்ணுவாரு. அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். வெளிய வந்து ஏன்னா அப்பதான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வருவாங்கன்னிட்டு. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா, இப்ப ரட்சிக்கப்படாத நான் இப்படி சொல்றேன். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஐஸ்வர்யவானா மாற்றப் போறார். உனக்கு காரு தராரு, பங்களா தராரு, பிரைவேட் ஜெட் தராரு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தன சபைக்குள்ள இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவன் சபைக்குள்ள வரும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனையில இருக்கான். கண்ணீரோடு, ஃபேமிலி ப்ராப்ளம் அது இதுன்னு நெறைய இருக்கான். அவன் 1 வருஷம் சர்ச்சுக்கு வரான். அவனுடைய பிரச்சனைகள் எதுவுமே மாறல. 2 வருஷம் வரான். மாறல. அவன் திடீர்னு சர்ச்சுக்கு வரல. என்னன்னு போய் கேட்டா, நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லா தான் இருந்தேன். இப்ப நான் சபைக்கு வந்த பிறகு தான் இன்னும் எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப தப்பு யாரு மேல தப்பு? போதிச்ச சத்தியத்த தவறா சொன்ன என் மேல தப்பா? இல்ல அவன் மேல தப்பா? நான் கரெக்ட்டா சொல்லியிருக்கணும்ல. "அப்பா நீ ஆசீர்வாதம் பெறுறதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதுக்கு வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவருக்காக நீ எதுவுமே செய்யாம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது." அப்படின்றத நான் தெளிவா முதல்லயே சொல்லியிருந்தேன்ல. நான் சும்மா கூட்டத்த சேர்க்கணுன்றதுக்காக, நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்லி, என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணி, நான் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதுதான் என்னுடைய கொஸ்டின். இப்போ உள்ள திருச்சபை பண்ற பெரிய தப்பு, நீங்க கேட்ட அதே கேள்விதான். வேற ஒண்ணுமே இல்ல. இது சபையில பேசணும், சபைக்கு வெளிய பேசணுங்கிறதெல்லாம் இல்ல. உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா, ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், அதாவது ரட்சிப்புன்னா என்னன்னா, மனம் திரும்பி தேவனுடைய பாதத்துல வந்து முகங்குப்புற விழுந்து, அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு உள்ள சபைக்குள்ள வர்றவன், என்னைக்குமே பின்மாற்றத்துக்கு நேரா போமாட்டான். அந்த முழு மனம் திரும்புதல் என்னன்னா, அந்த சத்தியத்த மட்டும் நம்பி வரக்கூடியவங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம், நான் இங்க சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுன்னா எனக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நகை கிடைக்கும், நான் ஜெட்ல போறேன்னு சொல்றதெல்லாம் அது வந்து சபையும் இல்ல. அத ஃபாலோ பண்றவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்கங்கிறதும் கான்செப்ட்ல வரவே வராது. உண்மையா ரட்சிப்புன்னா, பாடுகள் அனுபவிக்கவும், தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும், அவர் சத்தியத்த தினந்தோறும் அவர் சத்தியத்த தினந்தோறும் ஆலோசனை பண்ணணும், தியானிக்கணும் அப்படிங்கிறவங்க தான் உண்மையா ரட்சிக்கப்பட்ட சந்ததி. ஸோ உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு நேராக ஆர்கியுமெண்ட்டுக்கு போகவோ, இந்த நீயா நானா அப்படிங்கிற கான்செப்ட்ல போவே மாட்டாங்க. அவங்க தேவனுக்காக நிப்பாங்க. அது பொது வழியாக இருந்தாலும் சரிதான், அது அ சபைக்குள்ள இருந்தாலும் சரிதான். ஆனா இன்னைக்குள்ள காலம் பார்த்தீங்கன்னா, திருச்சபைகள் இப்படி ரட்சிக்கப்பட்டவங்களா மாறி மனம் திரும்பி செயல்படுறாங்களான்னு பார்த்தா, அது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளயே பிரச்சனை, அவங்களுக்குள்ளயே போட்டி, அவங்களுக்குள்ளே பொறாமைன்னா, எப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால இந்த விதமான கிறிஸ்தவம் இப்படி போகிறதுனால, மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல மா ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுல நம்ம தோற்று போறத தான் பார்க்கிறோம். அ இதுதான் என்னுடைய கேள்வியாவும், என்னுடைய பதிலாவும் இருக்கு. ஸோ ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பெயரளவுல அ சபைக்குள்ள வந்தா எனக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும் அப்படின்னு கான்செப்ட்ல போனீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம் இல்ல. எத்தன வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. ஏன்னா மனம் திரும்புதல் வரும்போது ரட்சிப்பு தேவனுக்குள்ள வந்ததுன்னா, அவங்க வந்து எனக்கு ஆடம்பரம் கிடைக்குங்கிற கான்செப்ட் போவே மாட்டாங்க. அவங்க என்னென்றைக்கும் அதுவும் இல்லாம தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க சொன்ன மாரி அந்த ஆசீர்வாதத்துக்கான வழிகள் என்னங்கிறது தேவனே சொல்லிக் குடுப்பார். அப்போ இந்த இந்த இத ஃபாலோ பண்ணி போகும்போது, கண்டிப்பா அவங்க அந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் கொள்வாங்க. ரட்சிப்பையும் பாதுகாத்துக் கொள்வாங்க. மற்றவங்கள ரட்சிக்கப்பட வேண்டிய வழிகள அவங்களால செய்ய முடியும். இது என்னுடைய பதிலா இருக்கும்.